அடுத்து என்ன பார்த்தா எக்ஸாம் செய்ய விருப்பமாக பேப்பரை கேட்டு செய்யுங்க. எக்ஸாம் செய்ய விருப்பமாக பேப்பரை கேட்டு செய்யுங்க. 56வது கேள்வி பார்க்குறாங்க சார் கடைசியா. எக்ஸாம் செய்ய விருப்பமாக பேப்பரை வேண்டி செய்யுங்க. இது உங்களுக்கான இறுதி சந்தர்ப்பம். என்ன கஷ்டப்பட்டு செட் பண்ண பேப்பர் என்ன வரி எனக்கு தான் தெரியும். இப்போ சொன்ன டேட்ல போட்டாச்சு, டைமும் கூட தந்திருக்கேன். நாளைக்கு விடிய 8 மணிக்கு முதல் செய்து போடணும். விடிய உடம்பு செய்யலாம் தானே? ரைட். நான் பேப்பர் குரூப்ல போடையில செய்ய விருப்பமானாக்க மட்டும் கேட்டு போடும். எத்தனாங்களே இப்ப 57. 56வது கேள்வி கடைசியா பார்த்துனாங்க சார். 57 பாகம் ரெட் கலிவாஸ் 57. 57வது கேள்வி. கோபிசா பிஎல்சி ஆனது 1/4/2026 இயந்திரம் ஒன்றினை கொள்வனவு செய்தது. இந்நிறுவனம் பெறுமதிசேர் வரிக்காக பதிவு செய்யப்படவில்லை. 18% வட் உட்பட செலுத்தப்பட்ட கொள்ளளவு விலை 4,720,000. இயந்திரத்தினை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து கிரயம் 30,000. நிறுவும் கிரயம் 60,000. அமைவிடம் தயாரிப்பதற்கான கிரயம் 40,000. ஆரம்ப பரிசோதனை கிரயம் அதுக்குள்ள தொழில்நுட்பவியலாளர் கட்டணம் ரூபாய் 6,000 உட்பட 16,000. அது விற்பனை அது சொத்தின பெருமைக்கு வட்டிருந்தா நீக்கி எடுக்கும். வட்டுக்கு பதிவு செய்யப்படாத வணிகம் என்றால் நீ வட்டோய கூட்டி சொல்லுவோம். வட்டோட தேடி உனக்கு பார்மெண்ட்லையும் சரி பார்த்துள்ளையும் சரி வந்தோம். இந்த எக்ஸாம் எப்படியும் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. இன்றைய நடந்த எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் வரும். ஃபைனல் எக்ஸாம் எப்படி வேணுமோ அந்த முதல்ல பேப்பர் போட்டுருக்கேன். ரைட். பேப்பர் யாருக்குமே பயிராங்க, யாரு கேட்டாலும் கொடுக்காங்க. 57 இயந்திரத்தின் கிரியம் கொள்விலை 47,20,000. மற்ற பதிவு செய்யப்படாடி அப்படியே கொண்டு கொண்டு வரக்கான போக்குவரத்து கிரியம் 30,000. கிரியம் 60,000. அமைவிடம் தயாரிப்புக்கான கிரியம் 40,000. ஆரம்ப பரிசோதனை கிரியம் தொழில்நுட்ப கண்ணம் 6,000 உட்பட. ஏன்னா பரிசோதனை கிரியம் சேர்க்க மாட்டான். தொழில்நுட்ப கண்ணம் மட்டும் 6,000 மட்டும் தான் செய்யும். இயந்திரத்தினை பயிற்சி அளிப்புக்கான கிரியம் 24. பயிற்சி அளிப்புக்கான கிரியம் பயிற்சி அளிப்புக்கான கிரியம் அது வருமான செலவு. அது வேற விடை என்ன விடை? குடிச்சலும் 48,56,000. 47,00,000. 48,56,000.
608 என்னமா 608 சரிதானே உன்ன பிள்ளையா 47 20 அப்படியே கூட்டுவீங்க 30 கூட்டுவீங்க 60 கூட்டுவீங்க 40 கூட்டுவீங்க 6 கூட்டும் சரியாமா கூடாது உன்ன பிள்ளையா சொல்லுங்க சரி சார். சரி சரியாம்மா கூட்டிப்ப 48,56,000 அடுத்தது போவோம் சரி போங்க அவசி ஆம் சார். கம்பெனி ஒன்று 2020 4 ஒன்றில் இயந்திரம் ஒன்றை 680,000க்கு கொள்வனவு செய்தது. இதன் பயன்தர ஆயுட்காலம் 8 வருடங்களாகவும் இதன் எஞ்சிய பெறுமதி ரூபாய் 40,000 ஆகவும் காணப்பட்டது. 2025 4 ஒன்றில் மாற்றியமைத்தல் கிரயம் ரூபாய் 170,000 ஏற்பட்டது. இதன் விளைவாக இயந்திரத்தின் வினைத்திறன் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இயந்திரத்தின் எஞ்சிய பயன்தர ஆயுட்காலம் 2 வருடங்களினால் அதிகரித்துள்ளது. இயந்திர முறையில் பெருமானத்தை விடப்படுகின்றன. பின்வரும் கணக்குகளின் 2026 3/31 உள்ளவாறான மீதிகளை கணிப்பிடுக. ஏ இயந்திரத்தின் கிரயம். பி இயந்திரத்தின் திரண்ட பெருமான தேவை. கம்பெனி ஒன்று 1/20 இயந்திரம் ஒன்று 650 கொள்வனவு செய்து பயன்தர பாவனைக்கான 8 வேடங்களாகும் எஞ்சிய பெருமை 40,000 விடப்பட்டிருக்கு சரி 1/4/25 5 வருஷத்துக்கு பிறகு மாத்தியமைத்தல் கிரியம் 160,000 ஏற்பட்டிருக்கு இதன் விளைவா எதுவும் வினைத்திறன் அதிகரித்துள்ளார் வினைத்திறன் அதிகரித்தால் மூலதன செலவு எஞ்சிய பயன்தர ஆயுட்காலம் இந்த நேரிலிருந்து 2 மடங்கு அதிகரித்துள்ளார் நேர்கோட்டு முறையில் பரிமாற்றம் செய்யப்படுது பின்வரும் கணக்குகள் 31/3/2026 உள்ளவாறு இருக்கும் ஏக்கேணி இயந்திரத்தின் கிரியம் கிரியமாறாது 680 120 சேர்த்தால் 240 2 ஆரம்பத்திலே பார்க்கணும் 1/4/20 மாற்றம் பெருமதிக்கும் 5 வருஷம் அப்ப கிரியம் 6,80,000 எஞ்சிய பெருமை 40,000 கழித்தும் பயன்தராய் காலம் 8 864 அதான் 5 பெரிய தூரம் நேர்கோட்டு முறைன்னா ஒரு இடத்தையும் சமந்தான் 6,80,000 40,000 கழிச்சிங்கன்னா 640 8 பிரிங்கன்னா 8 8 80 5 அப்படின்னா 4 சரியா சமானா ஆம் சார். எந்தாலும் தெய்வாக்கம் என்றார் 680,000 செய்த 2 4 லட்சம்
மாற்றி அமைத்தல் கிரியம் 160 கூட்டம். எஞ்சிய வறுமை மாற்றம் என்ன தந்திருக்கா? ஒன்னும் சொல்லு. எஞ்சிய வறுமையை பற்றி சொல்லாடி பழைய எஞ்சிய வறுமை அப்படியே வேணும். 40 கலையும். எஞ்சிய வறுமை மாற்றம் இல்லைன்னா ஓகே, அதே கலையும். இல்லையா எஞ்சிய வறுமை இல்லைன்னா சொல்லணும். இல்லைன்னா வெட்டில 5 புஷ் பண்ணினா மிச்சம் 3. 2வது 5. 5ஆல பிரிச்சோம். பிரிச்சாவா? 80,000. என்பதா? ஆம் சார். எவ்வளவு? 80. கேள்வி 2 தெரியும் என்றால் பி கேள்வி 4 லட்சத்தோட 80 சேர்த்தால் 4 எஞ்சிய வறுமை மாற்றம் இல்லை என்று அடங்குவா. எஞ்சிய வறுமை மாற்றம் இல்லை. எஞ்சிய வறுமை மாற்றம் இல்லை. எஞ்சிய வறுமை மாற்றம் இல்லை. ஒன்பது போமா? ஆம் சார். சரி வாசிடா. கம்பெனி ஒன்று 2025 10 இயந்திரம் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காக ரூபா 400,000 காசாக செலுத்தியும்
2025 331 முன்கொண்டு செல்லும் மீதி ரூபா 600,000 கொண்ட வாகனம் ஒன்றினை ரூபா 800,000 ஒப்புக்கொண்ட விலையில் பகுதி மாற்றம் செய்து பெற்றுக்கொண்டது. பகுதி மாற்றம் செய்யப்பட்ட வாகனத்தின் வருடாந்த பெறுமானத்தீவு ரூபா 200,000 ஆகும். புதிய இயந்திரத்திற்கான வருடாந்த பெறுமானத்தீவு கிரியத்தில் 20% பெறுமானத்தீவு செய்யப்படுகிறது. கேள்வி 2026 331 உள்ளவாறான இயந்திரத்தின் முன்கொண்டு செல்லும் பெறுமதி. கேள்வி வாகன பரிமாற்றத்தினால் ஏற்பட்ட லாபம் அல்லது நட்டம். കമ്പനി കൊണ്ട് 9-10-25 കേന്ദ്രമന്ത്രി കൊണസിയതക്കാവ് 4 ലക്ഷം രൂപ കാസ ചെലുത്തിയ 31-3-25 മുൻകൊണ്ടു സെല്ലും മീതി 6 ലക്ഷം രൂപ കൊണ്ട് വാഹനമുണ്ടായി 8 ലക്ഷം രൂപ ഒപ്പുകൊണ്ട് വിലയിൽ പൗതിമാറ്റം ചെയ്തു പെറ്റുകൊണ്ട് പൗതിമാറ്റം ചെയ്യപ്പെട്ട വാഹനത്തിൽ വേടാന്ത പെരുമാറ്റയും 2 ലക്ഷമാവും. പുതിയ എന്നതിന് വേടാന്ത പെരുമാറ്റയും കിരിയത്തിൽ 20 പെരുമാറ്റ മുൻകൊണ്ടു സെല്ലും വാഹന പരിമാണത്തിൽ ഏർപ്പെട ലാഭനേട്ടം നിര്യാണ പൗതിമാന ഡേറ്റ് ആരംഭ ഡേറ്റ് ഇല്ല. ശരി, ഇതാണ് നിര്യാണ 59 4-25 തുടങ്ങി 31-3-26 முடியும். பகுதி மாற்றம்னா ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறாது. பழசு 6 மாதம், புதுசு 6 மாதம். 4 லட்சம் ரூபாய் காசையும் செலுத்தியும் 35 முன்கொடுத்து வேண்டால் 5-6 மாதம் பயன்படுத்தி இன்னும் கொண்டு செல்வே குறையுது. 8 லட்சம் ரூபாய் ஒப்புக்கொண்ட விலை பகுதி மாற்றம் செய்தோம் மாற்றிக்கொண்டது. பகுதி மாற்றம் செய்யப்பட்ட பாரதம் கொண்டு வருமானத்தை வேண்டாந்தம் 2 லட்சம் என்றார். முன்னாறு மாதத்துக்கு 1 லட்சம், பின்னாறு 1 லட்சம். பின்னாறு மாதம் இருக்காது, முன்னாறு மாதம் 1 லட்சம் பேர். புதிய இருந்ததுக்கு பின்னாறு மாதம் புதியது 20. உங்களுக்கு ஏற்கனவே 6 லட்சம் முன்கொடுதல் பெருமாறு 2 லட்சத்தின அறுபது தீர்வை பார்த்தா 1 லட்சம் கழிச்சா 5 லட்சம். இந்த 5 லட்சம் ரூபாவை எவ்வளவு கொடுக்குறோம் என்றால் 8 லட்சம் ரூபா கொடுக்குறோம். 3 லட்சம் ரூபா கொண்டு சேர்ந்தீங்க கொடுக்குறோம். கொண்டு சேர்ந்து சார் 6 லட்சம் 2 லட்சம் ரூபா கொடுத்தா 2 லட்சம் லாபம் சொல்றேன். கொடுத்த டேட் வந்து 1-10-25 தரப்பட்ட கொண்டு செல் மீதி 31-3 வெஞ்சால 6 மாதம் தேவை 3 லட்சம் ரூபாய் லாபம். 8 லட்சம் ரூபா சொத்தின் கிரியா கொடுத்தது. 4 லட்சம் ரூபா காசு கொடுத்தது. 12 லட்சம் ரூபா சொத்தின் கிரி தெய்வ 12 லட்சம் ரூபா 100 20% தர 6 12 10 பார்த்தோம்னா 120 கொண்டு செல் மீது கிரியா 12 லட்சம் ரூபா 120 கழிச்சுங்கடா 10 லட்சத்தி 80. அகற்ற லாபம் 3 லட்சம். அகற்ற லாபம் 3 லட்சம்.
அடுத்தது போவோம். இப்ப சொல்லணுமா? அகற்றல் பகுதி மாற்றம் பேப்பர்ல பாறையில சொத்து விற்பனையா வருது. அகற்றலுக்கா பகுதி மாற்றம் வரும், சொத்து விற்பனையும் வருது. வாசி என்ன? ஆம் சார். ட்ரஸ்வினா பிஎல்சி ரூபாய் 1000 கொள்வனவு செய்யப்பட்ட 2025 3/31 முதலாக மீள்மதிப்பீடு செய்யப்பட்டதுமான காணியொன்றை திரும்பவும் 2026 3/31 மீள்மதிப்பீடு செய்யப்பட்டது. இரண்டாம் தடவை மீள்மதிப்பீட்டின் பின்னர் காணியின் மீள்மதிப்பீட்டு பெறுமதி ரூபாய் 1200 ஆகவும் இரண்டாம் மீள்மதிப்பீட்டிலிருந்து உருவாகிய மிகை ரூபாய் 500,000 ஆகவும் காணப்பட்டது. கேள்வி: நிலத்தினை முதல் தடவை மீள்மதிப்பீடு செய்த போது பெறுமதி சீராக்கத்திற்கான நாட்குறிப்பு பதிவு. கேள்வி: இரண்டாம் மீள்மதிப்பீட்டின் பின்னர் 2026 3/31 உள்ளவாறான மீள்மதிப்பீட்டு ஒதுக்கல் கணக்கின் பெறுமதி. போனா எனக்கு தெரியும் இருப்பாங்க. என்னது யாரு போனக்கா? காலேஜ் வந்துட்டோம். அவங்க என்ன போகணும்? அவன் இன்டர்வியூ அதுக்கு முதல்ல எடுத்துவாங்க. போச்சுருமோ அங்க 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 போய் மாறலாம்.
தரவே எவ்வளவு அதான் டைம் ஓகே. ஓ இது அது வீடு கிளைண்ட் எடுத்து குறைதான் என்னங்க உங்களை செய்தி அவசியம் தானே உங்களுக்கு வந்து வரையினா சரிதான் வரையினா தான் செய்யறாங்க இதுக்கு போச்சுக்கணும் இப்போ மனுஷன் எங்க போடுவாங்களா இங்கேயா மாத்த மாட்டாங்க. ஓ ஓ ஓ நான் சுவாமியை சரி சுவாமியை ஆனா அவன் இல்ல எந்த பேர்ல டாக்ஸி இருக்கான் நான் காய்க்கிறான் நேற்று காய்ச்சினா இங்க டாக்ஸிக்கான அவங்களோட பேர் மேல உரிமையெல்லாம் இந்த பேர் தான் கிடக்குது. இல்ல அவன் உங்களை பார்த்தேன் வீட்டுல அடிச்சேன் அவன் மூணு பேருக்கெல்லாம் மாறிட்டு இதுல தனிங்களுக்கு சொன்னான் அவங்க. ஓ சுவாயினி வரைக்கும் ஆ மோட்டர் எடுக்கிற வச்சு தானே கச்சேரி பின்ன அதான் சேனை வரைக்கும் இருக்கு இருக்கும் சிவானியக்கார வேணத்தையும் அவன் சொல்லுவான் அவனை போச்சு சொன்னவன் ஆ வந்து நான் போட்டு பாருங்க அவங்களுடைய கூட்டிட்டாங்க வந்தாங்க சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணி தான் ஓடிச்சிருக்கோம் போன் ரெண்டு மணிக்கு தான் ஓடிச்சிருக்கோம். இப்ப வந்து அவசரத்துக்கு ஓடி திரிவீங்க அப்ப என்ன செய்ய நடுவோட அடிச்சிருக்கீங்க ரொம்ப என்ன ஓ இது ஓ சரி நீங்கன்னா நீங்க என்ன கூட கொண்டு வைக்கலாம் நீ சரி நீங்க போச்சுன்னா அவனை கேட்டு பாருங்க எப்ப ஜெயின் பண்ண சொல்லுவாங்க. சரி என்ன செய்வானே அப்பா கொஞ்சம் ஆ ஆ ஆ அவ்வளோ சொல்றோம் சரி
போவோம். ரஸ்டினா பிஎல்சி 10,00,000 ரூபாய் கொலை செய்யப்பட்ட 31/3/5 முதலாம் மேல்மதிப்பீடு செய்யப்பட்ட காணி ஒன்றான். திரும்ப 31/3/6 மேல்மதிப்பீடு செய்யப்பட்டோம். எப்பயோ வாங்கினதை 31/3 ரீவேல்யூட் பண்ணிக்கிறோம். ஏந்து திருப்பி 31/6 செய்யப்பட போகுது. மேல்மதிப்பீடு பின்னர் காணி முதலீடு பெறுமதி 12,00,000 ஆகும். இரண்டாம் மேல்மதிப்பீடு உருவாகிய மிகை 5,00,000 காணப்படும். நிலத்தினை முதல் தடவை மேல்மதிப்பீடு செய்த போது பெறுமதி சீராக்குவதற்கான நான் குறிப்பிட்டு பாருங்க. முதல் மேல்மதிப்பீடு செய்தால் நான் குறிப்பிட்டு பாருங்க. அறுபதாம் 31/3/25 31/3/26 இதுல தெரியாது. இது 10,00,000 வாங்கினோம். இரண்டாம் தடவை முன்னாடி காணி முன்னாடி பெறுமதி 12,00,000. இதுல 12,00,000 வருது. இதால வந்த மிக 5,00,000 ரூபாய். இதுல 5,00,000 பண்ணா இதுல எவ்வளவு மதிப்பிட்டிருப்போம்? இதுல 5,00,000 ரூபாய் மிக வேற இருந்தா அதுல எவ்வளவு மதிப்பிட்டிருப்போம்? சொல்லுங்க, எவ்வளவு மதிப்பிட்டிருப்போம்? 7,00,000 மதிப்பிடும். 7,00,000 10,00,000 7,00,000 என்றால் ஃபர்ஸ்ட் டைம் முழுமைப்பட குறை நட்டம் 3,00,000 வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் முழுமைப்பட குறை நட்டம் 3,00,000 வந்தது. விடைகளை நிலத்தினை முதல் தடவை மதிப்பீடு செய்த போது பெருமை செய்தால் நான் குறிப்பிட்டு பாயும் எழுதுங்கள். மேல்மதிப்பீடு குறைவு நட்ட கணக்கு வரவு 3,00,000. இளம் கணக்கு செலவு 3,00,000. மேல்மதிப்பீடு குறைவு நட்ட கணக்கு வர 3,00,000. மேல்மதிப்பீடு குறை நட்ட கணக்கு வர 3,00,000. இளம் கணக்கு செலவு 3,00,000. மேல்மதிப்பீடு குறை நட்ட கணக்கு லாபண்ட கணக்கு வர 3,00,000. இளங்கண செலவு 3,00,000. பி இரண்டாம் மேல்மதிப்பீடு பின்னர் 31/3/2000 உள்ள முன்னெடுக்க மீதி என்றால் ஏற்கனவே 5,00,000 ரூபாய் மிக வந்து ஏற்கனவே 3,00,000 ரூபாய் குறை வந்து சேர்ந்து மிக வந்தா ஈடு செய்யப்படும். 3,00,000 ரூபாய் மைனஸ் 5,00,000 ரூபாய் மிக அதே சொத்து மிக 2,00,000. மேல்மதிப்பீடு ஒதுக்கத்துல இருக்க போறது 2,00,000.